இங்க பெண்ணெல்லாம் அங்க இருக்கு. இங்கதான் இவ்வளவு பெண் இருக்குங்களா? ஐயோ எனக்கு அந்த பெண்லாம் வேணாங்க, இந்த பெண்ணு தான் வேணும். என்னடா பேசி பழகுற? ஒன்னே விடுவோம் சொல்லிட்டேன். கோவில் வந்தது சொல்லிவிட்டேன். நானும் ஒரு ஃப்ளோல வந்தது அதான் அரைஞ்சு விட்டேன். நீங்க என்ன ஷேர் மார்க்கெட்டா? இல்லையா? இல்ல உங்களை பார்த்த நிலைய நிக்க முடியாதான். இப்போ நீ சிரிச்சியா? நான் கூட நாய் கொலைச்சதுன்னு நினைச்சேன். நீங்க என்ன கொலுசா? இல்லையா? இல்ல எப்பவும் உங்க காலே விழுந்திருக்கணும்னு தோணுது, அதனாலதான். போயிருங்களா, நான் அடிச்சிருவேன், நான் பார்க்க மாட்டேன். அளவுக்கு மேல நான் இது பண்ணிடுவேன். உன்னால வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணு. நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு மோண்டு பேண்டு அவன் வேற அவன் கூட ஓடி போயிடுவான். அட போதும் மாமா. உனக்கு ஏத்த மாதிரி யாராவது சாதாரண பொண்ணை பார்த்து நீ வேணா லவ் பண்ணிக்கோ. சச்சா அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா. அவன் உனக்கு வேஸ்ட். ஆனா ஒண்ணு, நாளைக்கு நான் பணக்காரி ஆனாலும் உன்கிட்ட எப்பவும் போல தான் பழகுவேன். ரொம்ப தேங்க்ஸ். இப்ப கிளம்பு, இங்க இருந்து கிளம்பு. நல்லா வளர்ந்துக்கிறான், மூளை தான் வளரல. எதையாவது நான் இங்கிலீஷ்ல பேசுறேன், தங்கிலீஷ்ல பேசுறேன், எதையாவது விட்டு சித்திரவதையில வச்சுக்கிறீங்க. என்னடா அது பாண்டி பைத்தா போற மாதிரி இருக்கு. அதுக்கு பேய் மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தானே. நான் SRM ஜாயின் பண்ணிட்டேன். என்னுடைய கனவான விஸ்காம்ல முடிச்சுட்டு நான் டைரக்டரா கண்டிப்பா வருவேன். போடாப்பா போய் நல்லபடியா போலங்க நம்ம வயலுக. கண்டிப்பா என் ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச்ல என்ன கலாச்சாரம் அத்தனை பேர் நான் கூப்பிடுவேன். டேய்வனே வெளிய போய் இருந்துச்சு. ஏடா அப்படி பேசினா சத்துன்னு அடிச்சு போடு. நான் வெளிய போய் ப்ளீஸ். அந்த SRM நானே இதுதானே, புரிஞ்சுக்கங்க. டைரக்டரா வரேன். என்னவா போற? டைரக்டரா வரேன். மயிராவ எனக்கு ரொம்ப நீ ஹைட்டா இருக்கடா, கொஞ்சம் குனிடா. ஓகேவா? அம்மாடி ஐயோ தாடி வந்தானா இந்த லம்பாடி. நீங்க தான் ஹைட்டா வளரணும். குடிக்க வேண்டிய வயசுல எல்லாத்தையும் குடிச்சிருந்தா எல்லாத்தையும் ஹைட்டா வந்துடலாம்ல. சுத்த மாட்டாங்க அவ்வளவுதான். இப்ப என் திருந்துறதுக்கு வழி இல்ல. இவங்க இப்படியே தான் நாசமா போறாங்க. இருந்தாலும் வளர மாட்டேங்கிறேன். அது ஏன் தப்பு இல்ல, உங்க அப்பா அம்மா தப்பு. நான் என்ன பண்ண முடியும்? ஒரு அடி அடிச்சு நான் அங்க போய் விழுந்துருவேன். எனக்கு ஒரே போர் அடிக்குது. யாருன்னா ஃப்ரீயா இருந்தா மெசேஜ் பண்ணுங்க, பேசலாம். போர் அடிச்சா எந்திரிச்சு போயிட்டேறா. உன்னை என்னமா வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்ட மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ற. நல்ல பையன்தான், ஜாலியா பேசுவேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. நாளை நான் காசு சம்பாதிக்க துப்பு இல்ல. உனக்கு பொம்பளை சவாசம் கேக்குதா? இழுத்து பிடிச்ச அர்த்தம் வருவேன். வேணுமா இல்ல வேணாமா? இல்ல வேணாம் எல்லாம் எடுத்துட்டு போப்பா. சார், ரொம்ப நாளா வரீங்க போறீங்க பேசுறீங்க பழகுறீங்க, அதான் உங்களுக்கு என் மேல லவ் இருக்கிற மாதிரி தோணிச்சு. என்னோட அறிவு அழகு இதெல்லாம் பார்த்து உங்க மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்பட்டுருக்கலாம். அது இயற்கைதான். ஆனா அந்த இயற்கைக்கு நான் இடம் கொடுக்க முடியாது. வேணானா ஓகே, பட் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஒரு ஹேண்ட்ஸமான பையன் கிடைச்சா அவனை ஆட்டைய போட ஆட்டிக்கிட்டு வந்துருவீங்களே. அந்த நார்த் சைடு போனோம், ஜல்னான்னு ஒரு ஊர். அந்த ஸ்டேஷன்ல 60-70 பேர் கையில உருட்டு கட்டையோட அடிக்கிறாங்க காலேஜ் பசங்க, எங்க பசங்க. என்னமா காமெடி பண்ற? இத மட்டும் அவர் கேட்டிருந்தா தாவி குதிச்சிருப்பார். அவங்க ஒரு 6-7 பேர், நாங்க 2 பேர். இல்ல சார், சினிமா பாக்குறேன். சினிமா தான் அன்னைக்கு. நானும் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி விட்டுட்டு ஓடிட்டோம். இது நம்ம ஆட்டம் இல்ல கபிலா. மூடின ஓரமா உட்காரு, கண்டத்துல போய் அடி வேணும் வராது. அப்புறம் சொல்லிட்டேன். நல்லா இருக்கு. யாரு? ஏமா யாருமா அவன்? என் வீட்டுக்காரு. பேர்ல என்ன எங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுப்பா. இவ பண்றதெல்லாம் பார்க்க எங்களுக்கு பயமா இருக்குப்பா. அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம மேல கட்ட பறகுது. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உங்கடுத்துக்கு பொருத்தமடி. அம்மூர மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி.